எல்லாம் வெளிநாட்டு கார்கள் தான் ஜாஸ்தி வச்சுருக்காங்க இங்கே. எல்லா வகையான கார்களும் இருக்குது இங்கே. விதமாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாலெல்லாம் காம்பவுண்டு கொட்டையாக தான் இருக்குது. அவங்கள எல்லாம் கார்டன் போட்டிருக்காங்க. சில பேர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சில பேர்லாம் அப்படியே கொஞ்சம் சுமாராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஏஜ்டு பீப்புளாக கூட இருக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் இப்படியே அமைதியாக நல்லா என்ஜாய்ஃபுல்லாக வந்து காலம் போகுது. சனி ஞாயிறானா எல்லாம் கார் எடுத்து அங்கேயும் கிளம்பிடுறாங்க. ஆனால் யூகே பொறுத்தவரைக்கும் எந்த ஏரியா போனாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி தான் இந்த அளவுக்கு அமைச்சு ஒரே மாதிரி பிளான் பண்ணி கட்டுறாங்கன்னு புரியல. எக்ஸ்டீரியர் டிசைன் மட்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதை வச்சு தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமே ஒழிய ஓவராலாக பார்த்தா வந்து எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாருங்கள். இந்த பக்கம் இப்படி திரும்பினா இங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் இப்படியே தான் வீடுங்க. இந்த ஒரு வீடியோவே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடும் போல் இருக்கு. பார்ப்போம், எடுக்கிற வரைக்கும் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளி எடுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இப்போது இது அங்கே ஒரு ஜாகுவார் கார் நிற்க பாருங்க. அந்த மாதிரி கார் தான் வச்சுருந்தாங்க எங்கள் மகள் வீட்டில். இப்போ வந்து ஃபோர்டு மஸ்டாங் வாங்கியிருக்காங்க. ஃபோர்டு மஸ்டாங் ஈவி. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் வருது பாருங்கள், அதை காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸு போனாலும் தெரியும் பாருங்கள். இப்படியே கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு. அதை ஓரளவுக்கு வீடியோலேயே அவங்களுக்கு தெரியும், நேரில் வந்து பார்த்தா அதனுடைய அனுபவமே வேறு. டெஸ்கோ எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பிராண்டடு ஷாப்பிங் வேணுங்கிறதெல்லாம் இங்கே கிடைக்கும். நாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது பஸ் ஸ்டாப்பு. இந்த ஊர் மக்கள்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு நிற்கிறாங்க. நாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம், காலில் வலிக்குது. ஓகேவா? ஹாய். கொஞ்ச நேரம் பஸ்ஸில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஓகேவா? அவருக்கு பஸ்ஸு வந்துடுச்சு, அவர் பஸ் ஏறி போகிறாரு. ஓகே, பாய். நம்மளையும் பஸ்ஸில் வரையான்னு கேட்டார். இல்லை, இது வேறு பக்கம் போகுது, நாங்கள் வேறு பக்கம் நடந்து போகிறோம். வெரி குட், ஹெல்த் இஸ் வெரி வெல் அப்படின்ட்டு போயிட்டார். அப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்க ஜாலியாக அப்படின்ட்டார். ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கய்யா. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஊர் வீதிகளை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன்.
என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விதமாக பூச்செடிகள்லாம் இருக்குங்க. அப்பப்போ அதையும் கொஞ்சம் எடுக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குது பாருங்கள். செடி இலை எல்லாமே கலர் கலராக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேட்லேயெல்லாம் இந்த செடியவே போட்டிருக்காங்க. செடியாக பிளாஸ்டிக்கான்னு தெரியல. பிளாஸ்டிக் மாதிரியும் தெரியுது, செடி மாதிரியும் தெரியுது. இந்த பூச்செடியை பாருங்கள், இந்த செடியினுடைய இலைகளை பாருங்கள், இந்த செடியெல்லாம் பாருங்கள். கார் சர்வீஸ் பே, கார்லாம் சர்வீஸுக்கு இங்கே விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் மல்டி பிராண்டு தான், பர்டிகுலராக ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா பிராண்டுக்காரும் இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. இது சாட்டர்டே எல்லாம் ஒர்க் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் சாட்டர்டே தானே கொஞ்சம் ஹாலிடே, அந்த டைமெல்லாம் சர்வீஸ்க்கு எடுத்துக்கலான்ட்டு வருவாங்க. கார் பைக் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஊருக்கு செட்டே ஆகாது. ஏன்னா நினச்சா மழை பெய்யும், நினச்சா குளிர் அடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ காரும் வெளியே நிற்கிது சர்வீஸுக்காக. தூரத்தில் பாருங்கள் எத்தனை வீல் லைன் அப்படியே மேட்டு மேலே ஏறுது. அங்கெல்லாம் நடந்து போகணுன்னு தான் ஆசை. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் அப்படி லெஃப்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நடந்து போகும்போதே நான் பார்த்துட்டேன். இப்போ ரிட்டர்ன் வரும்போது எதாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டை, எப்படி 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 இந்த வியூலாம் நம்ம ஆளுங்களுக்கு கிடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் இந்த பக்கமெல்லாம் வந்து பார்க்காம இருக்காங்கன்னே தெரியலையே. இந்த பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற லான் எப்படி இருக்குங்க. இது உண்மையான கிராஸ். இது அவ்வளோ அற்பமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வீட்டில். இப்போ இந்த பக்கம் ஒழுங்காக நடைபாதை பராமரிக்கப்படவில்லை, அதனால் இதில் நாம் நடக்க முடியாது. நம்ம ஆப்போசிட்டில் அந்த டைரெக்ஷன் போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக போகலாம். ஆனால் நிறைய வண்டிங்க வந்துகிட்ருக்கு. இப்போ இல்லாததுனால நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்கள்லாம் பூச்செடியெல்லாம் வீட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. ஹலோ. நல்ல அருமையான வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய ஏரியா. இது பாருங்கள், இந்த வீட்டை இது மாதிரி ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டை பாருங்கள், காம்பவுண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி செடிகளையே நட்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அற்புதமாக. முன்னே ஒரு வீடியோவில் கூட அதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாருங்கள், தப்புன்னு இருக்குது. தூரத்தில் பாருங்கள், ஒரு கேட்டுக்கு பக்கத்தில் முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா அவங்க பண்ணை வச்சுருப்பாங்க போல் இருக்கு. அந்த பண்ணையிலேருந்து முட்டையை கொண்டு வந்து அடுக்கி வச்சிடுறாங்க. நாம் வேணுங்கிற அளவுக்கு முட்டையை எடுத்துகிட்டு தேங்க்யூ. ஒருத்தர் வந்தார், நான் வீடியோ இருக்கிறத பார்த்து குனிஞ்சிட்டு போயிட்டார். நம்ம வேணுங்கிற அளவுக்கு முட்டையை எடுத்துகிட்டு அதுக்குள்ள காசு வந்து உள்ள பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு போயிடலாம். எப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் ஒருத்தர் இங்கே இல்லை, ஆனால் கேமரா இருக்குது. அதனால் நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலை. அதனால் வந்து இங்கேருந்தே வீடியோ எடுத்துட்டேன். ஓகேவா?
சொர்க்கம் மாதிரி வச்சுருக்காங்க வீடெல்லாம். ஏதோ 1-2 வீடு தான் அப்படின்னு நினச்சா அத்தனை வீடு அப்படியே வச்சுருக்காங்க. கண்ட்ரி பாஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டனிங்காகவே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. உள்ளே போனால் அவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் போகல. நான் போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நான் உங்களுக்கு. இந்த வீதியும் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் அந்தளவுக்கு நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பக்கம் வந்துட்டோம், நம்ம வீட்டு ஏரியா பக்கத்துக்கு. இந்த ஏரியா பாருங்கள், இது கொஞ்சம் உள்ளே போனோம்னா வித்தியாசமான ஆங்கிள்ஸில் நிறையா வீடுங்க ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே. வடிவேலு ஒரு படத்தில் திருடுறதுக்கு உள்ளே போயிட்டு பார்த்த பொருள் எல்லாம் பார்த்து ஐயோ இதை படுற அதை படுற ஐயோ இங்கே இதை படுற அதை படுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேமரா எடுத்துக்கிட்டு வந்தோம்னா எதை கேப்சர் பண்ணுறது எதை விடுறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஆன வரைக்கும் பிடிச்சாச்சு, பார்ப்போம். சிக்னல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இந்த கண்ட்ரி பாஸ்கட் அப்படின்ட்டு சொன்ன கடைகள் இதுதான். அங்கே போட்டு பாருங்க, உள்ளே இப்படி போனோம்னா கண்ட்ரி பாஸ்கட் அங்கே இருக்குது. அங்கேருந்து நாம் உள்ளே போனோம்னா இந்த இதெல்லாம் இருக்குது, அந்த கார்டனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ இங்கே நம்ம சிக்னலுக்கு பட்டன் அமுத்திட்டு வெயிட் பண்ணுவோம். சிக்னல் கிடைச்சோன்னா நடந்து அந்த பக்கம் போயிடுவோம். இது சிக்னல் பட்டன், இதை அமுத்திட்டேன். இப்போ நமக்கு க்ரீன் கிடைச்ச உடனே நம்ம நடந்து அந்த பக்கம் போயிடலாம். ஓகேவா? அது வரைக்கும் வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்கு. நமக்கு க்ரீன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். கிடைச்சோம் நம்ம பட்டன் அமுத்திட்டோம் இல்லையா, வண்டிங்க நிற்க க்ரீன் கிடைச்சோம். பொறுமை கிடச்சிருச்சு, போயிடலாம். இப்போ நம்ம க்ரீன் கிடச்சி இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ அடுத்த க்ரீன் கிடச்சி நம்ம அந்த பக்கம் போகணும். இப்போ ரெட்டில் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியெல்லாம் போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். பின்னர் அடுத்த இன்னொரு வீடியோவை சந்திப்போம். வணக்கம். ஹாய். வீட்டில் சிக்கன் மீனில் எடுத்து வச்சுருக்காங்களா, எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, பசி எடுக்கும்
அப்படின்னாங்களா. வீட்டில் இந்த குளிரில் வெளியே போகாமையே இருந்தேனா, ஒழுக்க டைமை தள்ளி விட்டாங்க. வந்து பார்க்கங்காட்டி இவ்வளோ அழகுகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் வந்து ஒரு மாதம் ஆச்சு, கார்லேயே தான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி லைட்டாக மழை, ஆனால் மழை பெஞ்சால் கொஞ்சம் குளிர் அந்தளவுக்கு பிடிச்சா தெரியாது போடுறது. அதனால் வந்து நம்ம அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டேன். எப்படி இன்னும் போகிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நல்லா பசி எடுத்துரும். எல்லை ஏரியாலாம் பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொடுத்து வச்சுருந்து இருக்குது. அதனால தான் நான் வந்து நேரில் பார்த்துட்ருக்கேன். இந்த வீதி கட் பண்ணி ரைட்டில் திரும்புகிறோம் பாருங்கள். இந்த ரோடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நடந்து போகிற வழியெல்லாம் இப்படியே இருந்ததுன்னா நான் எதைத்தான் வீடியோ எடுக்கிறது, எதைத்தான் விடுறது, ஒன்றும் புரியல. ஓகே, அப்படியே ஆன வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள்.